ஒன்றிய பாஜக அரசின் 14 துறைகளில் செலவு கணக்கில் வராமல் 54,000 கோடி ரூபாய் நிதி முறைகேடு நடைபெற்றிருப்பது சிஏஜி ஆய்வின் மூலம் அம்பலமாகி உள்ளது. 2025 மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டிற்கான நிதி தணிக்கை அறிக்கையை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சார்பில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் 54,282 கோடி ரூபாய் நிதி கணக்கில் வராத செலவினமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 15 அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்ந்த மொத்தம் 33,973 பயன்பாட்டு சான்றிதழ்களை வழங்காமல் நிலுவையில் வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சான்றிதழ்கள் வழங்கப்படாததால் ஒதுக்கப்பட்ட நிதி திட்டமிட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் அதிகபட்சமாக 18,272 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வைத்துள்ளது. உயர்கல்வித்துறை 14,359 கோடி செலவுக்கான கணக்கை இன்னும் தாக்கல் செய்யாமல் உள்ளது. அரசு வசூலித்த வரிகள் மற்றும் செஸ் வரியிலிருந்து 9,222 கோடி நிதி கல்வி, சுகாதாரம் போன்ற குறிப்பிட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்ட நோக்கங்களுக்கு இன்னமும் மாற்றப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. செலவு செய்த நிதிக்கு 15 அமைச்சகங்கள் கணக்கு தராமல் இருப்பதன் மூலம் 54,000 கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களின் வரிப்பணத்தை கையாள்வதில் ஒன்றிய அரசு பொறுப்பற்ற முறையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இவ்வளவு பெரிய தொகைக்கு பயன்பாட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் இருப்பதும் தவறான வகைப்பாட்டில் இருப்பதும் பட்ஜெட் தாக்கலையே தவறாக காட்டக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் 14 துறைகளில் செலவு கணக்கில் வராமல் 54,000 கோடி ரூபாய் நிதி முறைகேடு நடைபெற்றிருப்பது சிஏஜி ஆய்வின் மூலம் அம்பலமாகி உள்ளது. 2025 மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டிற்கான நிதி தணிக்கை அறிக்கையை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் சார்பில் நாடாளுமன்றத்தில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் 54,282 கோடி ரூபாய் நிதி கணக்கில் வராத செலவினமாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. 15 அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்ந்த மொத்தம் 33,973 பயன்பாட்டு சான்றிதழ்களை வழங்காமல் நிலுவையில் வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சான்றிதழ்கள் வழங்கப்படாததால் ஒதுக்கப்பட்ட நிதி திட்டமிட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று சிஏஜி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் அதிகபட்சமாக 18,272 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வைத்துள்ளது. உயர்கல்வித்துறை 14,359 கோடி செலவுக்கான கணக்கை இன்னும் தாக்கல் செய்யாமல் உள்ளது. அரசு வசூலித்த வரிகள் மற்றும் செஸ் வரியிலிருந்து 9,222 கோடி நிதி கல்வி, சுகாதாரம் போன்ற குறிப்பிட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்ட நோக்கங்களுக்கு இன்னமும் மாற்றப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. செலவு செய்த நிதிக்கு 15 அமைச்சகங்கள் கணக்கு தராமல் இருப்பதன் மூலம் 54,000 கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களின் வரிப்பணத்தை கையாள்வதில் ஒன்றிய அரசு பொறுப்பற்ற முறையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இவ்வளவு பெரிய தொகைக்கு பயன்பாட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் இருப்பதும் தவறான வகைப்பாட்டில் இருப்பதும் பட்ஜெட் தாக்கலையே தவறாக காட்டக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.